ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சிவானி வெண்பாவும் ஊரில் தான் இருந்தாங்க. நாங்கள் நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். காரணம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தோம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி கொஞ்சம் பஸ் ஏறிச்சு. தாராபுரம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. சரி கிருஷ்ணா பேக்ஸில் பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நூடுல்ஸும் சில்லியும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டோம், எப்போவாவது பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரகலை பண்ணிட்டு கிடந்தாங்க சிவானி வெண்பா மாத்தா கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. நம்ம போட்ட கோலம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இன்னுமே அழியாமே அப்படியே இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அழியலை. அப்போ நான் எவ்வளோ கோலப்பொடி ஓட்டிருப்பேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமா குளிர் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. சரி குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெண்பாவும் தண்ணி அடுப்புல தீ போட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா குளிர் காய்ஞ்சிட்டு இருந்தோம். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கண்ணுக்கு காய்ச்சல். சரி சுடு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பச்சை தண்ணி குடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெகு வெகுன்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருந்தேன். அதை எடுத்து கொண்டு போய் மாட்டுக்கண்ணுக்கு வச்சாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் ஒர்க் தானே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்த மாட்டுக்கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சோம்னா நம்ம எப்படி சுடுதண்ணி குடிக்கிறோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாடுகண்ணுகளும் சுடுதண்ணி குடி வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உறந்து விட போட்டு அதுகளுக்கு கொஞ்சம் நல்லா வெது நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. மாடுகண்ணெல்லாம் பிடிச்சி சிவனி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டியிருந்தார். கொஞ்சம் சாணியெல்லாம் கிடந்தது. சரி மழை தூரிட்டு இருந்துச்சு, ரொம்ப சேரு மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வலிச்சு கொட்டிகிட்டு இருந்தார். நான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.